ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதி டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குது. இந்த மாதிரி ஒயர் இதுதான் இல்லை, வேறு ஏதாச்சும் ஒயர் வந்து எங்கேயாவது இழுத்துடுச்சுன்னா உள்ளே வந்து கம்பி வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி ஒயர்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாகவே தூக்கி போட்டு வேறு ஒயர் வாங்கிடுவோம். எங்கே இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது, கட் ஆகிருக்குன்னு. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து இப்போ காட்டுற மாதிரி ஒரு டெஸ்டர் வந்து மேக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிட்டே போனோம்னா எந்த இடத்துல வந்து பவர் கட் ஆகிருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பவர் வரல, இது வரையும் வச்சுக்கிட்டே போகிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கு இந்தாண்ட வருது, அதுக்கு அந்தாண்ட தான் வரல. அப்போ இதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து கட் ஆகிருக்கணும். எங்கேயாவது ப்ராப்ளத்தை வந்து இந்த டெஸ்ட்டு வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த ஒயர் எதுலேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து தான் வருது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏசி வோல்டேஜில் தானே ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பான அடாப்டர் தான். நான் சொல்லிடுறேன், ரொம்ப சீப்பானது தான், விலை கம்மியானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்யூர் டிசி வோல்டேஜ் வராது. நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ் மாதிரி ட்ரிப்பிள்ஸ் இதெல்லாம் வரும் நிறையாவுக்கு. அந்த மாதிரி ஏசி வோல்டேஜ் இந்த மாதிரி ட்ரிப்பிள்ஸ் இருக்க வோல்டேஜ் வந்து ஒரு பாத் வழியாக போகும்போது அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு க்ரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சென்ஸ் பண்ணி இதில் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. அதுதான் இதோட பேசிக்கான ஒர்க்கிங் பிரின்சிபிள். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து வெறும் 5 ரூபாயில் ரெடி பண்ண வரோம். வெறும் 5 ரூபா தான். 2 டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடி. இந்த வீடியோலையோ இல்லைனா மற்ற வீடியோலையோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ இல்லாமல் வேறு ஏதாச்சும் எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். கேட்குறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா குரூப்லேயே கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணி கொடுப்போம். அப்புறம் வந்து ஏதாச்சும் காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நீங்கள் வாங்கணுன்னா ஸ்வாஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். நான் எல்லா காம்பனன்ட்ஸுமே இது வரையுமே வாங்கினது எல்லாமே அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தலாம். 2 டிரான்சிஸ்டர் BC547, நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடி, ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காப்பர் ஒயர், இது வந்து ஆண்டனாவுக்கு. இந்த டயக்ராம் பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். நான் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து அதில் பின்பக்கமாக பேஸ் பின், சென்டர் பின்னை வந்து பின்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2வது டிரான்சிஸ்டர் எடுத்து 2ஓட எமிட்டர் பின்னு 2த்தையுமே சால்டர் பண்ணிருக்கேன். 2வது டிரான்சிஸ்டரோட பேஸ் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு எல்இடி எடுத்து மைனஸ் பின் எடுத்துகிட்டு வந்து பேஸ் 2தோட பேஸ்லையும் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சர்க்யூட் வந்து திருப்பிட்டு காப்பர் காயில் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து ஒரு கம்பிலேயோ இதில் வச்சு சுற்றி இந்த மாதிரி நுனியில் வந்து அந்த கோட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை கொடுத்துடலாம். பவர் சப்ளை வந்து நான் பேட்ரி 3.7 வோல்ட் பேட்ரி கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து எல்இடியோட ப்ளஸ்லேயும் மைனஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர்லையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய சால்டரிங்கனோட ஏசி ஒயர் எடுத்துகிட்டு வந்து நான் பக்கத்தில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வந்து எரியுது. ஓகே, இந்த சர்க்யூட் வந்து நான் சின்னதாக ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் எல்லாமே இதிலே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டரு, நான் மேல் ஜம்பர் பின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு எல்இடி, எல்லாமே சின்னதாக வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதில் வந்து பவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நீங்கள் இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏசி லைனில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் எரியுது. நம்ம டைரெக்டாக பார்க்குறதுக்கு வந்து இந்த லைட் நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்கும். பட் கேமராவில் பார்க்குறதுக்கு விட்டு எரிகிற மாதிரி தெரியுது. ஓகே, கடைசியாக நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஸ்வாஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸில் காம்பவுண்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.